கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மதியான வேளையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனுடைய நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய சித்தம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் பாருங்கள் ஒரு காரியமும் நடக்காது. ஆகையால் இன்றைக்கு பார்க்குறீங்க, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறீங்கன்னா தேவனுடைய சுத்த கிருபை, அவருடைய திட்டம், அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு பாருங்கள், அப்பாவுடைய அன்பு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வார்த்தையாகவும் நம்மளோடு இருந்தார், வார்த்தையாகவும் நமக்காக இருந்தார், மாம்சத்திலும் நமக்காகவே வாழ்ந்தார், ஆவியானவராகவும் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுதான் தேவனுடைய பெரிய அன்பு. பாருங்கள், இந்த 3 பரிமாணத்திலையும் அவர் நமக்காக மாத்திரமே வாழ்ந்தாரே தவிர அவருக்காகவும் அவருடைய ஸ்தானத்துக்காகவும் ஒரு நாளும் வாழலை. அவருடைய அன்பு பார்த்தீங்கன்னா, இந்த உலக பிரகாரமான தகப்பனுக்கே தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசைகளை நிறைவேற்ற அதிக பிரயாசப்படும் போது நம்மை உண்டாக்கின பரமபிதா அதிகமாய் அன்பு வைத்து நமக்காய் எல்லாவற்றையும் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். ஆகையால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நான் சொல்கிறேன், அநேகரை நீங்கள் இழந்திருக்கக்கூடும். இந்த ஆண்டு துவக்கத்திலையாக இருந்தாலும் சரி, இல்லை கடந்த ஆண்டாக இருந்தாலும் சரி, தாயை இழந்திருந்தா, இல்லை தகப்பனை நீங்கள் இழந்திருந்தா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தா நான் சொல்கிறேன், இழப்பு ஒன்று வாழ்க்கையில் உங்களுக்கு இல்லவே இல்லை. ஏனென்றால் இந்த உலகத்தை சிருஷ்டித்து உண்டாக்கி அவர் நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த பூமிக்கு தன்னை அடிமையின் ரூபமாய் தன்னை காண்பித்த அவ்வளோ பெரிய அன்புள்ள தெய்வத்தை நான் இன்றைக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆகையால் நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம், எதை குறித்தும் பயப்படவும் வேண்டாம். உங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, அப்பா இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். ஆகையால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வச்சிடுங்க. இன்றைக்கு எந்த பாரத்தை நீங்கள் சுமக்க வேண்டாம், உங்கள் பாரத்தை சுமக்க அவர் தயாராக இருக்கிறார். உங்கள் ஆசைகளை நிறைவேற்றி அவர் காத்து கொண்டு இருக்கிறார். பார்த்தீங்கன்னா, வேதத்தில் ஒரு சம்பவத்தை எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, கெட்ட குமாரன்னு சொல்லுவாங்க. ஆகையால் அவன் கெட்ட குமாரன் கிடையாது, தவறு செய்த ஒரு குமாரன். ஆனால் அவனுக்கு தான் நான் தவறு செய்தேன், நான் ஒரு பாவி எண்ணிக்கொண்டு இருக்கிறான். ஆனால் தகப்பனுடைய எண்ணம் பார்த்தீங்கன்னா, என் மகன் பாவி இல்லை, என்னுடைய மகன், என்னுடைய ராஜகுமாரன் அவர் காத்து கொண்டே இருக்கிறார். அதுபோல தான் இன்றைக்கி பாருங்கள், அநேக மனுஷர் உங்களை பாவி பாவி பாவின்னு குற்றம் சாட்டி உங்களை ஒரு ஓரத்தில் அமர வைத்துருவாங்க. ஆனால் தகப்பன் இன்றைக்கு சொல்கிறார், மகனே நீ பாவி இல்லைப்பா, என்னுடைய பிள்ளை என்ற வார்த்தையை அன்போடு இந்த நேரத்தில் கால வேளையில் உங்களுக்கு சொல்கிறார். ஆகையால் இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிற